ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இது என்ன பதிவுனா, தூதுவளை செடிங்க. தூதுவளை செடி வந்து எல்லாருக்கும் தெரியும் எதற்கு உள்ளதுன்னு. இது வந்து சளி தொல்லையை முற்றிலுமாக நீக்கிடுங்க. தொண்டையில் இருக்கிற சளியெல்லாம் கரைச்சிட்டு ஓடிடும். இதில் வந்து டைப் ஆஃப் டிஷ் பண்ணி சாப்பிட்லாம். என்னென்னனாக்கா தூதுவளை ரசம், தூதுவளை பொடி, தூதுவளை தோசை, தூதுவளை துவையல் பண்ணி சாப்பிட்லாம். சாப்பிட்டா தொண்டையில் இருக்கிற சளியெல்லாம் நீங்கிடுங்க. அந்த செடி மேலே பாருங்களேன், ஒரு ஹார்ட் மாதிரி போட்ட ஒரு கொடி ஓடுது பாருங்கள். அது வந்து சீந்தில் கொடிங்க. இந்த சீந்தில் கொடின்னு சொல்லுவாங்க அதை. அது வந்து அந்த தூதுவளை செடி வந்து பயங்கரமான முள். அந்த முள் மேலே இந்த கொடி ஏறி இருக்குது பாருங்களேன். ஒரு கொடி ஏறி அது படர்ந்து இருக்குது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒன்றோட ஒன்று நம்ம டிபெண்ட் பண்ணி தான் வாழணும். மனித வாழ்க்கையை வந்து ஒருத்தர் சார்ந்து தாங்க வாழணும். ஆனால் இப்போ எப்படிங்க வாழுறாங்க? அவங்கவுங்க தனிப்பட்ட ராஜா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.